ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோக்கான பேக் போனா நம்ம ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்குறோம். பட் யோசிச்சு பாருங்க, இது நம்மளுக்கு வெல்த் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுதா, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டிக்கான இல்யூஷனை கொடுக்குதா? ஏன்னா ஒரு டிகேட்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கோ டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அது சிம்பிள், ஃபெமிலியர் அண்ட் அது செக்யூராக ஃபீல் பண்ண வைக்குது. பட் எஃப்டி ரேட்ஸ் ஆஃபன் இன்ஃப்ளேஷனோட பின்தங்கி தான் இருக்குது. அப்போது இஸ் இட் டைம் டு ஆஸ்க் this is still enough? ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ நிறைய பேருக்கு கேபிட்டல் ப்ரிசர்வேஷனும் வேணும், பட் அதையும் தாண்டி ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அன்பிரடிக்டபிலிட்டி வேணாம். ஸோ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில்? ஸோ மார்க்கெட்டில் இப்போ புதுசாக வந்திருக்க கிரிப் இன்வெஸ்ட் பிளாட்ஃபார்ம், இதுக்குள்ள தான் வந்து அவங்க ஆக்சஸ் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டைஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எஸ்டிஸ் அண்ட் மோர் ஜஸ்ட் அ ஃபியூ கிளிக்ஸ் அவே. இது கேட்க ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா எஃப்டிஸை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கியூரேட்டட் ஆப்ஷன்ஸ் வித் ப்ரொஃபஷனல் டியூ டிலிஜென்ஸ். ஆனால் கேட்ச் என்னன்னா, இவங்களோட ப்ராமிஸ் எவ்வளோ ஆக்சுவலி ரியாலிட்டியில் உண்மையாக இருக்குது. ஏன்னா ஒரு டெக் பிளாட்ஃபார்ம்னால கிரெடிட் ரிஸ்க்கை ட்ரூலி மிட்டிகேட் பண்ண முடியுமா? அண்ட் நம்ம பிளான் பண்ண மாதிரி திங்ஸ் நடக்கலனா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக்கு இது அலைன் ஆகுதா, இல்லை ஒரு ஓல்ட் ரிஸ்க்கை திரும்பி ஒரு ஷைனி ரேப்பரில் இவங்க ரேப் பண்ணி புதுசாக நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் மார்க்கெட்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னைக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்க்கு வந்து மணி லெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது திரும்பி இன்ட்ரெஸ்ட்டோட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களா? எசென்ஷியலி இதுதான் பாண்ட், பட் அட் அ ஃபார்மல் லெவல்னு சொல்லலாம். பாண்ட்ஸ் என்ன அலோவ் பண்ணுதுன்னா, கவர்மெண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸை பப்ளிக்டேருந்து மணி பாரோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ தே கேன் ரீபே வித் இன்ட்ரெஸ்ட். இது எப்படி மார்க்கெட்டை டிக் பண்ண வைக்குதானா? ஏன் பாண்ட் மார்க்கெட்டை நம்ம வந்து எக்கனாமியோட பேக் போனுன்னு சொல்கிறோம்? அண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஏன் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆன்சர் சிம்பிள். இதில் வந்து நிறைய லேக் ஆஃப் ஆக்சஸ், அவேர்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்னால தான் ஹிஸ்டாரிக்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கிரிப் இன்வெஸ்ட் வந்து இந்த கேப் தான் பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதோட கோரில் பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து இன்வெஸ்டர் பாரோவருக்கு கொடுக்குற ஒரு லோன் மாதிரி, அண்ட் பாரோவர் பிரின்சிபலோட ஒரு பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பே பேக் பண்ணுற மாதிரி அக்ரி பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? பட் பாரோவர் டிஃபால்ட் பண்ணிட்டா அண்ட் பாண்ட் ப்ரைஸஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேஞ்ச் ஆச்சுன்னா, அண்ட் நீங்கள் ஒரு பாண்டை மெச்சூரிட்டிக்கு முன்னாடி செல் பண்ண முடியுமா? அண்ட் அப்படி பண்ண முடியும்னா அது எவ்வளோ ஈஸி? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஏன் ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட டேர்ம்ஸ், ரேட்டிங்ஸ், லிக்விடிட்டிலாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்றது எசென்ஷியல்ன்ட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்றது டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா எஸ்பெஷலி ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட்னே வச்சுக்கலாம். ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் அண்ட் தே ஆஃபர் அன்மேட்ச்டு சேஃப்டி. ஆனால் அதால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா? அண்ட் எவ்வளோ ஈஸியாக அவங்களால இதை லிக்விடேட் பண்ண முடியும்? அண்ட் இதோட ப்ராசஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தானா, இல்லை லிக்விடிட்டி ட்ராப்ஸ் இல்லை ஏதாவது ஹிடன் காஸ்ட் இதில் இருக்கா? இப்போ G-SEC பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா தே ஃபால் ஷார்ட். ஸோ இது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி ஐடியலாக இருக்கும். ஏன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 1000 rupees இன் மல்டிபிள்ஸ், அண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் RBI ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் மூலியமாக பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ஏன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இவ்வளோ நாளாக அவுட் ஆஃப் ரீச் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் தான், ஹை என்ட்ரி பேரியர்ஸ். பட் இப்போது செபி வந்து அதோட மினிமம் அமௌண்ட்டு 10,000 rupeesக்கு லோவர் பண்ணதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஆனாலுமே கீ கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கார்ப்பரேட் பாண்ட் ட்ரஸ்ட்வர்த்தின்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? இல்லை AAA ரேட்டட் ஒன்ஸ் அந்த மாதிரி பாண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா? அண்ட் ஹையர் ஈல்னா ஹையர் ரிஸ்கா? அண்ட் எப்படி ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை டெப்ட் சர்வீசிங் இன்ட்ரெஸ்ட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறது? கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஈல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பட் இட் டிமாண்ட்ஸ் கேர்ஃபுல் ரிசர்ச் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மணி லெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியே தெரியாமல் நீங்கள் லெண்ட் பண்ணுவீங்களா? ப்ராபப்ளி நாட். இதுக்கு தான் கிரெடிட் ரேட்டிங்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எவ்வளோ ரிலேபிள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஹை ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே டிஃபால்ட் இருக்கா? ஒரு டவுன் கிரேட் உங்களை வரி பண்ண வைக்கணுமா?
இல்லை ஒரு சிங்கிள் ரேட்டிங் வச்சு ஒரு கம்பெனியோட ட்ரூ ஃபினான்ஷியல் ஹெல்த்தை கேப்சர் பண்ணிட முடியுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வச்சு தான் இது ரேட்டிங்ஸ் ரிலேபிளா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கிரெடிட் ரேட்டிங்ஸ்ன்றது ஒரு யூஸ்ஃபுல் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அது ஹோல் பிக்சர் உங்களுக்கு கொடுக்காது. ஹோல் பிக்சர் வேணும்னா நீங்கள் கேஷ் ஃப்ளோஸ், பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்காகவே இந்த குவிக் லிஸ்ட் ஆஃப் த மேஜர் பிளேஸ், அதாவது டாப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், அதுவும் இந்தியாவில் இருக்கிறத ஒரு சின்ன லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு குவிக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த பாண்ட்ஸ் எல்லாமே ஒரே சேம் வேல ரேட் பண்ணுமா? இது ஒரு கொஸ்டின். இன்னொன்று, எவ்வளோ வந்து ஆஃபனாக அவங்க ரேட்டிங்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இஷ்யூவர்ஸ் பார்த்து ரேட்டிங்ஸை வந்து பே பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு. அப்போ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருமா? இந்த மாதிரியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா. அதனால தான் அக்ராஸ் ஏஜென்சிஸ் நீங்கள் ரேட்டிங்ஸ் செக் பண்ணணும் அண்ட் அப்டேட்டடாக இருக்கணும், எஸ்பெஷலி இன் வாலடைல் மார்க்கெட். அண்ட் உங்களுக்கு இன்னும் இந்த சிம்பிளிஃபைடாக இந்த ரேட்டிங் ஸ்கேல் பார்க்கறதுக்காக தான் ஒரு சின்ன டேப்லெட் காலமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ எல்லா டெப்மே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிரியேட் பண்ணப்படலை. இப்போ எல்லா பாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இட் வில் வேரி இன் சேஃப்டி டிபெண்டிங் ஆன் வாட் பேக்ஸ் தம். இப்போ சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொலாட்ரல் பேக்டாக இருக்கிறதுனால இட் இஸ் சேஃபஸ்ட். சீனியர் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ்னா நோ கொலாட்ரல், அப்பனா ஹையர் ரிஸ்க். சப்பார்டினேட் பாண்ட்ஸ்னா இப்போ அது வந்து சீனியர் பாண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இட் இஸ் ரீபேட், ஸோ ஹையர் ரிஸ்க். பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ்னா நோ மெச்சூரிட்டி, ஸோ ஹையஸ்ட் ரிஸ்க். ஸோ இப்போ இஷ்யூவர் வந்து பேங்க்ரப்ட் ஆனாங்கன்னா ஹூ கெட்ஸ் பேட் ஃபர்ஸ்ட்? ஏதாவது உங்களால் ரிகவர் பண்ண முடியுமா? அண்ட் இந்த கொலாட்ரல் உங்களுக்கு ஆக்சுவலி ரியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சப்போஸ் இஷ்யூவர் பேங்க்ரப்ட் ஆனாங்கன்னா. அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அன்செக்யூர்ட் டெப்டை விட செக்யூர்ட் டெப்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் ஆஃபன் ஒரு வைஸான மூவ்னு சொல்லலாம். இப்போ வாங்க கிரிப் இன்வெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ கிரிப் இன்வெஸ்ட் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்க கார்பரேட் பாண்ட்ஸ், எஸ்டிஐஸ் அண்ட் கார்பரேட் எஃப்டிஸ் மாதிரின்ற ஆப்ஷன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா பெட்டர் தென் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் கிரெடிட் ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனாலுமே சில கீ கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ செபி ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது டோட்டல் சேஃப்டியை என்ஷோர் பண்ணுதா இல்லை ஜஸ்ட் மினிமம் காம்ப்ளைன்ஸ் தானா? அண்ட் ஹவு தரோலி இந்த பிளாட்ஃபார்ம் ரிஸ்க்கை ஹைலைட் பண்ணுது? அண்ட் இதில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஃபில்டர்ஸை மட்டும் டிசிஷன் எடுக்க நீங்கள் சோல்லி ரிலே பண்ணலாமா? இப்போ செபி ஓவர் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ராடை லிமிட் பண்ணலாம், ஆனால் கிரெடிட் ரிஸ்க்கை எலிமினேட் பண்ணாது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க கேபிட்டல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டலாக ரிசர்ச் பண்ணணும். ஸோ கிரிப் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூரேட்டட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் ஆனால் வித் வேரிங் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்டட் கார்பரேட் பாண்ட்ஸ். இது வந்து ரெப்யூட்டட் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கிற பப்ளிக்லி லிஸ்டட் பாண்ட்ஸ். இதில் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் பொட்டன்ஷியல் செகண்டரி மார்க்கெட் எக்ஸிட்டும் இருக்கும். ஆனால் லிக்விடிட்டி பாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அண்ட் செக்யூரிட்டைஸ்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எஸ்டிஐஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட் ஆஃபரிங் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து பேக்ட் பை வேரிங் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கிரெடிட் ரேட்டிங்ஸ். பேஸ்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வந்து ஒரு ப்ரீ பேக்கேஜ் போர்ட்ஃபோலியோ. இதில் வந்து பாண்ட்ஸ் அண்ட் எஸ்டிஐஸை கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபார் இன்ஸ்டன்ட் டைவர்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இது வந்து கம்பெனி இஷ்யூட் எஃப்டிஸ். ஸோ இதில் வந்து பேங்க்ஸோட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், பட் அதே நேரத்தில் வித் வேரிங் கிரெடிட் குவாலிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டைம் லைன்ஸை சர்வ் பண்ணுறாங்க. ஸோ கன்வீனியன்ஸ் உங்கள் ஜட்மெண்ட்டை க்ளவுட் பண்ண விடாதீங்க. இப்போ எஸ்டிஐஸ் என்னன்றதை ஒரு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். இப்போ கிரிப்பில் 3 எஸ்டிஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று லீஸ் எக்ஸ். இது வந்து மிஷன் கிரிட்டிக்கல் அசட்ஸை எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்க்கு லீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பேக்ட் பை ஃபிசிக்கல் அசட்ஸ். இதோட கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா A2 BBB. இன்வாய்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து லார்ஜ் கார்பரேட்ஸ்க்கு இன்வாய்ஸ் பண்ணுறதுனால ஸோ இட் ஆஃபர்ஸ் மந்த்லி பேமெண்ட்ஸ் பேக் பை கேஷ் கொலாட்ரல். இதோட கிரெடிட் ரேட்டிங் A2 A1+. அண்ட் லோன் எக்ஸ் இது வந்து RBI லைசன்ஸ் NBFCs மூலியமா லோன்ஸ் கொடுக்குறாங்க வித் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன்ஸ் லைக் ஓவர் கொலாட்ரலைசேஷன் அண்ட் கேஷ் ரிசர்வ். இதோட கிரெடிட் ரேட்டிங் AA2A. இந்த SDIஸ்ல பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் பில்ட் இன் செக்யூரிட்டி. ஆனால் இதோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா AAA கிடையாது. அப்பனா ஸ்டில் சில ரிஸ்க் இன்வால்வ்டா இருக்கு. ஸோ இஷ்யூவர் டிஃபால்ட் பண்ணாங்கன்னா ரிகவரி கேன் பி ட்ரிக்கி. இன்னொன்று வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்லி குவார்டர்லி
செமி ஆனுவல் இல்லை அந்த மாதிரி பே அவுட்ஸ்லாம் கேட்கும்போது அப்பீலிங்காக இருக்குது இல்லையா? பட் அதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, காம்பவுண்டிங்கை நம்ம இந்த மாதிரி பே அவுட்ஸ் வாங்குறதுனால மிஸ் அவுட் பண்ணுறோமா? அண்ட் மேனுவலி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோத் பிளானில் ஆப் பண்ணுறது மூலியமாவோ நம்மளுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் இன்னும் பெட்டராக கிடைக்குமா? அண்ட் இந்த மாதிரி இஷ்யூவர் ஒரு பே அவுட்டை ஆல் டுகெதர் மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி இன்கம் சீக்கர்ஸ்க்கு இது கிரேட். பட் நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கேஷ் ஃப்ளோவில் மட்டும் கிடையாது. அண்ட் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் பாண்ட்ஸ்க்கு 1000 rupees அண்ட் எஸ்டிஐஸ் அதாவது லீஸ் எக்ஸ், இன்வாய்ஸ் எக்ஸ், லோன் எக்ஸ்க்குலாம் 1 lakh, baskets and FDஸ்க்கு 5000. accessibleான்னு கேட்டிங்கன்னா accessible தான். பட் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கங்க எவ்வளோ கம்ஃபர்டபிளி இந்த அமௌண்ட்ஸ் உங்களால் லாக்இன் பண்ண முடியும் அண்ட் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸோட இது அலைன் ஆகுதா? ஏன்னா லோ என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கான ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கிடையாது. அண்ட் இதில் இருக்கிற சில பிளாட்ஃபார்ம் பர்க்ஸ் பார்க்கலாம். இதில் சீம்லெஸ் ஆன்போர்டிங் இருக்குது, மொபைலில் இருக்கலாம் இல்லை வெப் ரெண்டுத்துலையுமே. அண்ட் இதில் நிறைய ரிஸ்க் ப்ரொஃபைலிங் டூல்ஸ் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் டைப், ரிஸ்க், டென்யூர் தெரிஞ்சுக்க அட்வான்ஸ் ஃபில்டர்ஸும் வச்சிருக்காங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு இல்லையா? பட் கேட்ச் என்னன்னா, இந்த ஃபில்டர் நிஜமாலே கிரெடிட் ரிஸ்க்கை அசஸ் பண்ண முடியுமா? ஆனால் ஒரு ஸ்லீக் டேஷ்போர்ட் மட்டும் இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் அண்டர்லைங் ரிஸ்க்கை மாஸ்க் பண்ணிடுதா? இல்லை இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஒரு டூலாக யூஸ் பண்ணணுமா? இல்லை நம்ம சவுண்ட் ஜட்மெண்ட்டுக்கு? இல்லைனா இதில் இருக்க ஸ்லீக் டேஷ்போர்ட் இதோட அண்டர்லைங் காம்ப்ளெக்ஸ் ரிஸ்க்கை நம்மளுக்கு மாஸ்க் பண்ணிடுதா? அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் ஒரு சவுண்ட் ஜட்மெண்ட்கான சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்க. ஸோ கிரிப் இன்வெஸ்ட் என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டி ரேட்ஸை விட அப் டு 200% கொடுக்க முடியும், பட் லெஸ் ரிஸ்க் தென் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை அன்பேக் பண்ணலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் எஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5 ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இட் இஸ் பேக் பை DICGC இன்சூரன்ஸ் ஃபார் டெபாசிட்ஸ் அப் டு 5 lakhs. இப்போ கிரிப்ஸோட எஸ்டிஐஸ் இல்லை பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட டபுளாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், பட் வித் ஹையர் கிரெடிட் ரிஸ்க், புவர் லிக்விடிட்டி அண்ட் ரியல் சான்சஸ் ஆஃப் டிஃபால்ட். ஸோ ஸ்டாக் ப்ரைஸஸ் வாலட்டைலாக இருக்கலாம், பட் அது டிஃபால்ட் ஆகாது. ஆனால் லோவர் ரேட்டட் பாண்ட்ஸ் அண்ட் எஸ்டிஐஸ் டிஃபால்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கிரிப் இன்வெஸ்ட்ல யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெப்ட் இன்வெஸ்டர் நீங்கள் அண்ட் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு அக்ரெசிவ் சேவர் அண்ட் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை மற்ற ஆல்டர்னேட்டிவ் அசட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் சர்ப்ளஸாக ஏதாவது உங்ககிட்ட இருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் பண்ணணும்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சின்ன ஸ்லைஸை நீங்கள் அலோகேட் பண்ணலாம். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, ஒரு பொட்டென்ஷியல் டிஃபால்ட் வந்துச்சுன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? லிமிட்டட் லிக்விடிட்டியோட நீங்கள் ஓகேவா? அண்ட் உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானோட இது ஃபிட் இன் ஆகுதான்னு பாருங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணாமல் என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் பேசிக்ஸை கவர் பண்ணக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் அசட் அலோகேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பிளாட்ஃபார்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இந்த பாண்ட்ஸ், அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கமோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சின்ன டேப்லர் காலமில் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனில். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸஸை ஃபேக்டர் இன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஹை ரிட்டர்ன் வரலாம், பட் டேக்ஸஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறமா சிக்னிஃபிகண்ட்லி ஷ்ரிங்க் ஆகிறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஃபேக்டர் இன் டேக்ஸஸ். இப்போ நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் எஸ்பெஷலி எவ்வளோ வைல்டாக ஸ்விங் ஆகும் ரிட்டர்ன்ஸ்ன்றதும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு கிராஷ் வந்தால் கூட நம்ம போர்ட்ஃபோலியோட 40 to 50% வரைக்கும் வைப் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் ஒரு கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ பாண்ட்ஸோட கன்சிடர் பண்ணும்போது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து டிஃபால்ட் ஆகாது. இப்போ உங்கள் கேபிட்டல் லாஸ்ட் இல்லை, ஆக்சுவலி அது வந்து இப்போ கிராஷ் வைப் அவுட்டே பண்ணாலுமே நீங்கள் அந்த டைமில் பேனிக் ஆகி ஒரு ராங் டைமில் எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் அது மொத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த பேப்பர் லாஸை ஆக்சுவல் லாஸாக வந்து எக்ஸிட் ஆகும்போது தான் பண்ணுறீங்க, மற்றபடி அது ஜஸ்ட் பேப்பர் லாஸ் தான். அண்ட் ஹிஸ்டாரிக்கலி மார்க்கெட்ஸ் ரிகவர் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைமில் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் கம் அவுட் ஈவன் ஸ்ட்ராங்காக, இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸோட வரலாம். ஸோ பட் இதே நீங்கள் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பாண்ட் இஷ்யூவர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரின்சிபலை பேபேக் பண்ண ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் டிஃபால்ட் அண்ட் இட் கேன் மீன் பெர்மனன்ட் லாஸ். அண்ட் இது நடந்திருக்கு. இப்போ DHFL 2019 பார்த்தீங்கன்னா ஓவர் 1500 crore டிஃபால்டட். INFS 2018 பார்த்தீங்கன்னா 91,000 crore டிஃபால்ட். இது இந்தியாவோட ஃபினான்ஷியல் சிஸ்டமே ஆக்சுவலி ஷேக் பண்ணுச்சு. அண்ட் எஸ் பேங்க் 81 பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் எவ்ரிதிங்னே சொல்லலாம். அப்போ பாண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் இல்லைன்றதுக்காக லெஸ் ரிஸ்கி அப்படின்னு சொல்ல முடியுமா? நாட் எக்ஸாக்ட்லி. இப்போ சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ்லையுமே கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. ஸோ கொலாட்ரல்ல வேல்யூ ட்ராப்
ட்ராப் ஆச்சு அப்படின்னா இல்லை ரிகவரி ரொம்ப வருஷம் கூட ஆகலாம் அண்ட் இல்லை ஆகாம கூட போகலாம். ஸோ யூர் ஸ்டக் பேசிக்லி. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது, ஈஸி லிக்விடிட்டி, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்ப்ரைசிங்லி ஓவர் டைம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் எது சேஃபர், நீங்கள் கேட்கலாம்னா என்னால் ஈக்விட்டியோட வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பாண்ட்ஸில் டிஃபால்ட் ஆகுது, இல்லை இதோட இல்லிக்விடிட்டிக்கு நான் ப்ரிப்பேர்டான்னு கேட்டு பாருங்க. இல்லைனா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து க்ரோத் வித் சேஃப்டியோட பேலன்ஸ்டாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்ன்றது இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா அப்படின்னு சைட்ஸ் பிக் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அபவுட் நோயிங் த ரிஸ்க் அண்ட் தென் ஓனிங் இட். ஸோ இதே நீங்கள் ஏப்ரல் 2020க்கு ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் ஒரு ட்ரஸ்டட் நேம். ஆனால் சடன்லி 6 டெப் ஃபண்ட்ஸில் அவங்க ஷட் டவுன் பண்ணாங்க அண்ட் ஓவர் 25,000 crores ஆஃப் இன்வெஸ்டார் மணி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த ஃபண்ட் ஃபெயில் ஆகலை, ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. ஆனால் பேண்டமிக்னால நிறைய பேனிக் ரிடம்ஷன்ஸ் நடந்ததால் ஃப்ராங்க்லினோட லோ ரேட்டட் இல்லிக்விட் பாண்ட்ஸை வந்து செல் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க மணிலேருந்தே தேவர் லாக்ட் அவுட். ஆனால் நிறைய பேர் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தெம் எவென்ச்சுவலி காட் தேர் கேபிட்டல் பேக். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பாஸ்ட் ரிட்டர்ன் வச்சு மட்டும் ஹிடன் ரிஸ்க்லேருந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஈவன் செபி ரெகுலேட்டட் ஃபண்ட்ஸ் கூட அண்டர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீஸ் ஆக முடியும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஃப்ராங்க்லின் ஃபண்டில் டெய்லி NAV பார்க்கலாம், செபி ஓவர் சைட் இருந்துச்சு அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருந்துமே அது ஃப்ரீஸ் ஆச்சு. அப்போது ஒரு லெஸர் நோன் இஷ்யூவர் கொடுக்குற அன்லிஸ்டட் பாண்ட்ஸ், அதில் ரெகுலேட்டரி NAV கிடையாது, கேரண்டி லிக்விடிட்டி கிடையாது, எந்த விதமான ஃபால் பேக் ப்ரொடெக்ஷன் கிடையாது. இதனால தான் கிரெடிட் ரிஸ்க் ட்ரிக்கி. ஒரு எர்த்குவேக் மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும், ஆனால் ஒரு டிஃபால்ட் நடந்தால் போதும், இட் கேன் ட்ரிகர் அ டாமினோ எஃபெக்ட். இப்போ இந்த SDIஸ்லாம் இப்போ கிரிப் இன்வெஸ்ட்ல பார்க்குறோம்ல, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா FDஸ்க்கு மேபி கொஞ்சம் சேஃபர் ஆல்டர்னேட்டிவாக பார்க்க தெரியலாம். பட் அதில் இருக்க ஹையர் ரிட்டர்ன்ஸ் கம்ஸ் வித் ஹையர் ரிஸ்க் அண்ட் டிஃபால்ட்க்கு அப்புறம் அந்த ரிகவரி பார்த்தீங்கன்னா அன்சர்டைனாக இருக்கும் அண்ட் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் பாண்ட் வந்து இல்லிக்விட். அப்புறம் நீங்கள் இயர்லியாக எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் மே மீன் லாசஸ். இதே நீங்கள் வந்து யூ கேன் ப்ரிஃபர் செபி ரெகுலேட்டட் கிரெடிட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா இட்ஸ் பெஸ்ட் ஃபார் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் டெய்லி NAV மூலியமா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடைக்குது அண்ட் அதில் லிக்விடிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஜீரோ டிஃபால்ட் ரிஸ்க் வேணும்னா நீங்கள் RBI ரீட்டெயில் டைரக்ட் மூலியமா சோவரேன் பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபைனல் டேக்அவே என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீ டேக்அவேஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ்ன்றது ஃபியூச்சர் சேஃப்டி கிடையாது, செபி ஓவர் சைட் இருக்கிறதுனால கேபிட்டல் சேஃப்டி கிடையாது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கட்டும் ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது, எஸ்பெஷலி இந்த மாதிரி லெஸர் நோன் பாண்ட்ஸ். அண்ட் ஒரு ஸ்லிக் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க, ஈஸி டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றதுனால அதோட ஃபண்டமெண்டல் கிரெடிட் ரிஸ்க்கை ஹைட் பண்ண முடியாது. ஸோ கிரிப் இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் இன்கம், அதுவும் இன்னோவேட்டிவ் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் வித் அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இந்த கன்வீனியன்ஸ் உங்களுக்கு ரிஸ்க்கை இக்னோர் பண்ணுற அளவுக்கு ஃபூல் பண்ண விடாதீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க ஃபஸ்ட்டாக இஷ்யூவர் டிஃபால்ட் ஆனால் என்ன ஆகும் அண்ட் செக் பண்ணுங்கள் அந்த லாஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு. அப்புறமா கன்சிடர் பண்ணுங்கள் இதில் எக்ஸிட் ரூட் இருக்கா அப்படின்னு. ஏன்னா ரெப்யூட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேன் ஆல்சோ ஃபேஸ் ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் இல்லை லெஸர் நோன் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரி மோர் ரிஸ்க் நாட் லெஸ். ஸோ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கோல்ஸோட அலைன் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு டெப்த் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணவும், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டி பேலன்ஸ் பண்ணவும் அண்ட் நீங்கள் வந்து ஆக்சஸே பண்ண முடியாத இடத்துல உங்கள் மணியை லாக்இன் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கிரிப் இன்வெஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் டூல் ஃபார் சீசன் ரிஸ்க் அவேர் இன்வெஸ்டர்ஸ் வித் நான் கோர் கேபிட்டல். பட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் நீங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டுட் லிக்விட் அண்ட் ரெகுலேட்டட் ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கீ மெசேஜ் என்னன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸில் ஒரு சின்ன பூஸ்ட் கிடைக்குது அப்படின்ட்டு உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு அது வர்த் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸை கவர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட அப்படின்னா இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம்,
Thanks for watching. Stay informed, stay smart, and as always, invest wisely. இதுக்கான ஒரு blog post எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.